ஆங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்த பரம்பொருள் நம் இறைவன். அந்த இறைவனை அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள, அனுபவித்து பார்க்க இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இறைவார்த்தை திருப்பாடல் 57. இந்த திருப்பாடலின் ஆசிரியர் தாவீதினுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்றும், அந்த மனநிலை இருக்கிற போதும் தாவீது எப்படிப்பட்ட விஷயங்களை செய்தார் என்றும் மிக அருமையாக சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. பாருங்கள், தாவீது குகைக்குள்ளாக தன்னையே ஒழித்துக் கொள்கிறார். காரணம், சவுல் அரசன் அவரை கொல்வதற்காக தேடிக் கொண்டிருக்கிறார். அவன் பிடிபட்டான் என்றால் தாவீதை கொன்று போடுவார். ஆகவே உயிருக்கு பயந்து அஞ்சி நடுங்கிக் கொண்டிருக்கிற அந்த மனிதர் தாவீது குகைக்குள்ளாக இருந்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என் உள்ளம் உறுதியாயிருக்கிறது ஆண்டவரே, என் உள்ளம் உறுதியாயிருக்கிறது. பாருங்கள், உயிர் பயத்தோடு இருக்கிற நேரத்திலும் அந்த தாவீது தன்னிலே சொல்லிக் கொள்ளுகிற ஒரு வார்த்தை, என் உள்ளம் உறுதியாக இருக்கிறது. பிற மனிதர்கள் எனக்கு உறுதி தர வேண்டும், பிற மனிதர்கள் என்னை பலப்படுத்த வேண்டும் என்றல்ல, தனக்குத்தானே ஒரு பலத்தை உண்டு பண்ணிக் கொள்கிறார். என் உள்ளம் உறுதியாக இருக்கு. எதற்காக உறுதியாக இருக்கிறது என்றால், என் உள்ளம் உறுதியாக இருக்கிறது ஆண்டவரே, என் உள்ளம் உறுதியாக இருக்கிறது, நான் பாடுவேன் உம்மை புகழ்ந்து பாடுவேன். எந்த ஒரு மனிதன் தன்னுடைய இக்கட்டான தருணத்திலே, உயிர் போகிற வேளையிலே கடவுளை புகழ்ந்தேத்த சிந்திப்பான், யோசிப்பான்? ஒருபோதும் இல்லை. ஆனால் தாவீது தன் உயிர் போகிற சூழல் ஏற்பட்ட போதும், தனது உயிருக்கு பேரு ஆபத்து இருக்கிற சூழ்நிலையிலும் அவன் சொல்லுகிறான், நான் உறுதியோடு இருக்கிறேன், என் ஆண்டவரை நான் புகழ்ந்து பாடுவேன், ஆண்டவரே நான் உம்மை புகழ்ந்து பாடுவேன். எப்படிப்பட்ட உயர்வான மனநிலை! மேலுமாக அவன் சொல்லுகிறான், என் நெஞ்சே விழித்தெழு, வீணையை அழை விழித்தெழுங்கள். ஒரு செல்ஃப் மோட்டிவேஷனை உருவாக்குகிறான். வேற யாரிடமிருந்து அவனுக்கு மோட்டிவேஷன், உந்து சக்தி தேவையில்லை. அவன் தனக்குள்ளேயே உந்து சக்தியை உண்டு பண்ணுகிறான். என் நெஞ்சே விழித்தெழு, வீணையை யாழை உயிர் விழித்தெழுங்கள் என்ற சொல்லுகிறான். நாம் பாட வேண்டும், இறைவனை புகழ வேண்டும், விழித்தெழுங்கள். இன்னும் ஒன்று அருமையான ஒரு வார்த்தையை பிரயோகிக்கிறான் பாருங்கள், வைகரையை நான் விழித்தெழச் செய்தேன். மிக அருமையான விஷயம். வைகரை அதிகாலை பொழுதில் எழுந்து ஆண்டவரை ஆராதிப்பது, புகழ்ந்து பாடுவது எவ்வளோ மிகப்பெரிய காரியம், உன்னதமான காரியம், ஆசீர்வாதமான காரியம். ஆனால் இந்த தாவீது சொல்கிறான், நான் எழுந்து வைகரையையே விழித்தெழச் செய்வேன் என சொல்கிறான். அதற்கு முன்பாக நான் எழுந்து கொள்வேன், எழுந்து என் ஆண்டவரை போற்றுவேன் என சொல்கிறான். முடியுமா? நம்மால் செய்ய முடியுமா என சிந்திப்போம். இந்த திருப்பாடல் ஆசிரியர் அப்படிப்பட்ட உணர்வு நிலையோடு கூட, மனநிலையோடு கூட இருந்து ஆண்டவரை புகழ்ந்தேத்துவதாகவே இந்த பகுதி சுட்டி காட்டப்படுகிறதே. நாம் என்ன செய்ய போகிறோம்? அனுதினமும் அதிகாலையில் எழுந்தவுடனே ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிற மனோபாவம் நமக்கு இருக்குமா? அதற்கான மன விருப்பம் நம்மிடம் இருக்குமா? சிந்திப்போம். அப்படிப்பட்ட விருப்பம் இருப்பின் இக்கட்டான தருணத்திலும் நமது மனநிலை தாவீதை போல உறுதியாக இருக்கும். அது மிகப்பெரிய ஆசீர்வாதமான காரியம். ஆசைப்படுவோம், அந்த தாவீதின் மனநிலைக்காக ஆசைப்படுவோம். அது நிச்சயம் நமக்கு கொடுக்கப்படும். மேலும் இந்த திருப்பாடல் சொல்கிறது, மக்களினங்களிடையே உம்மை குறித்து நான் நன்றி செலுத்துவேன், எல்லா இனத்தாரிடையேயும் உம்மையே நான் புகழ்ந்து பாடுவேன். உமது பேரன்பு வானளவு உயர்ந்துள்ளது, உமது வாக்கு பெறலாமை முகில்களை தொடுகிறது. உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற அனைத்து மக்களினங்களுக்கு முன்பாகவும் ஆண்டவரே நான் உம்மை புகழ்ந்தேத்துவேன். உமது அன்பை, உமது வாக்கு பெறலாமையை அணுதினமும் எடுத்துரைக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் என்னிடம் இருக்கிறது என்பதை உணர்ந்து சொன்ன அந்த தாவீது தான் இன்று நமக்கெல்லாம் ஒரு சிறந்த முன் உதாரணமாக இருக்கிறார். கிறிஸ்துவும் அதை எதிர்பார்க்கிறார். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி பறைசாற்றுங்கள். படைப்பனைத்தும் என்கிற போது படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனித குலம், மனிதர்களும் இறைவனை அறிந்திருக்க வேண்டும், அவரது பேரன்பை உணர்ந்திருக்க வேண்டும், அவரது வாக்கு பெறலாமை, அவர் கொடுத்த வாக்குறுதிகளை அறிந்து உணர்ந்து அதன்படி வாழ வேண்டுமானால் நம் மீது சுமத்தப்பட்டிருக்கிற மிகப்பெரிய பொறுப்பு அந்த காரியத்தை அவரிடம் அறிவிப்பது, இறைவன் எவ்வளவு உன்னதமானவர் என்பதை தெரிவிப்பது. இதை செய்யாது நாம் போனோம் என்றால் அது எவ்வளவு மிகப்பெரிய தவறாக இருக்கும், குற்றமாக இருக்கும். உணர்ந்து பார்ப்போம். ஆகவே தாவீது அரசராக இருந்தும் அவர் உணர்ந்து செயல்பட்டது, நான் ஒரு அரசனாக இருந்தாலும் எனக்குள்ளே இருக்கிற பொறுப்பு, என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற ஜனத்துக்கு இறைவனை அதிகமாய் கொடுப்பது, இறை அன்பை அதிகமாய் பகிர்ந்து கொள்வது, இறைவனுடைய வாக்குறுதிகளை அவர்களிடம் கொண்டு செல்வது.
ஆக அந்த அரசர் செய்ய முடியுதென்றால், அந்த தாவீது செய்ய முடியுமானால், அவரை போல வாழ அழைக்கப்பட்டிருக்கிற நாமும் அனுதினமும் செய்ய கடமைப்பட்டிருப்போம். இறைவனை அறிவிப்போம், இறைவனை போற்றி புகழ்வோம், இறைவனை இந்த உலகமே ஏற்றுக்கொள்ளுகிற விதத்திலே, இந்த உலகமே போற்றி புகழ்கிற விதத்திலே நமது செயல்பாடு அமைந்திருக்கட்டும். அதற்காக இவ்வேளையிலே இறைவனை நோக்கி நாம் உருக்கமாய் ஜெபித்துக் கொள்வோம். எங்களை எந்நாளும் காத்து பராமரித்து ஒரு அன்பு இறைவா, இன்றைய நாளிலே தாவீது மன உறுதியோடு கூட உம்மை புகழ்ந்தேத்தியதை உணர்ந்தோம். நாங்களும் எங்களது வாழ்க்கையிலே இடர்கள் வந்தாலும், துன்ப துயரங்கள் வந்தாலும் ஒருபோதும் மனம் தளராமல் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு செய்த நன்மையான காரியங்களை குறித்து மகிழ்ந்து கொண்டாடவும், அவற்றை பிறருக்கு அறிவிக்கவும், உம்மையே புகழ்ந்தேத்தவும் எங்களுக்கு வாய்ப்பு தாரும். எங்களை எந்நாளும் காத்து பராமரிக்கிற அன்பு இறைவா, ஆமென்.